இந்த தீபாவளிக்கு உங்க வீட்ல என்ன பண்ணுவீங்க? எங்க வீட்ல எல்லாம் செய்வோம். தீபாவளி பலகாரம் பண்ணுவீங்களா? தீபாவளி இங்க பண்றதே போதும் சொல்றீங்க. இப்போ இவங்க வேலை பார்க்குறாங்கங்கிறது வந்து இவங்க ஆக்டிவாக இருக்கிறதுனால தான் அவங்களால ஆரோக்கியமாக இருக்க முடியுது. அதை எல்லா பிள்ளைங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Chettinad's கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காரைக்குடி வந்திருக்கோம். இந்த தீபாவளிக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு அந்தந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபிலாம் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி செட்டிநாடு பலகாரங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னா கைமுறை. கைமுறுக்கு ஒரு ஊருக்கு ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம். அதாவது நம்ம லாஸ்ட் டைம் திருச்சியில் பண்ணுவோம் புழுங்கல் அரிசி வச்சு பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து அந்த காலத்துலேருந்து பச்சை அரிசி வச்சு தான் பண்ணுவாங்களாம். செட்டிநாடு ஸ்டைல் எல்லாம் பாரம்பரியமாக பச்சை அரிசி தான். அது வந்து 4, 5 சுற்று, 7 சுற்று, 9 சுற்று வரைக்கும் பண்ணுவோம். தீபாவளிக்கு வந்து அந்த கைமுறுக்கு கையில் சுற்றுறீங்களே, எத்தனை முறுக்கு பண்ணுவீங்க? இது வரைக்கும் நாங்கள் ஒரு 5000 முறுக்கு பண்ணியிருக்கோம். அந்த பச்சை அரிசி வச்சு போடும்போது இதில் வேறு என்ன பொருள்லாம் போட்டு எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுறாங்க? உப்பு தண்ணியை கரைச்சி தண்ணி வச்சுருப்போம்ல, அதை ஊற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சதுக்கு பக்குவம் வரும்போது கொஞ்சம் நெய் காய வச்சு அதில் ஊற்றிக்கணும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் எப்படி பண்ண சொல்லி பக்குவமாக சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, முறுக்கு தட்டு வச்சு தட்டில் மாவு பிணைஞ்சு நல்லா அமைக்கி விட்டு சுற்றணும். அதான் நல்லா வரும். அந்த காலத்தில் வந்து அவங்க பண்ணும்போது என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க? பேப்பரில் சுற்றி தோசைகள் நல்லா எடுத்து போடலாம். அப்போல்லாம் முன்னாடியெல்லாம் அப்படி தான் செஞ்சோம். இப்போ தான் கொஞ்சம் நல்லா இந்த தட்டெல்லாம் போட்டுப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபியை வந்து நம்ம சொல்லித்தரப்போகிறோம். யார்கிட்ட? திருமதி முத்துக்கருப்பு. வாங்க ஆட்சியை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வயசில் பெரியவங்க. அதாவது ஒரு பாட்டியம்மா கூட இருக்காங்க. எனக்கு 96 வயசாகுது. 96 வயசு, பெரிய பிளஸிங். சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுறது எங்கள் வீட்டில் போவாண்டான்னு சொன்னாலும் நான் வந்துடுவேன். வந்து இங்கே இருந்தால் தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து கற்றுக்கிட்டு அந்த ரெசிபி தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க கூட சேர்ந்து, அதாவது ஆட்சி கூட சேர்ந்து கடந்த 30 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஆட்சி மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்காச்சி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாங்கள் நல்லா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தீபாவளிக்கு ஏகப்பட்ட பலகாரம் நம்ம பார்த்துட்டு வரோம். காரைக்குடி கைமுறுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஆமாம், தேன்குழல் மாதிரி கைமுறுக்கும் ஒரு ஃபேமஸ் தான். ஓகே. சீருக்கு கொடுக்குறதெல்லாம் மற்றவங்கெல்லாம் தேன்குழல் கொடுப்பாங்க. செட்டிநாட்டில் வந்து எப்போயுமே கைமுறுக்கு தான் கொடுக்குறது. சீருக்கு மாப்பிள்ளை பலகாரம்னு சொல்லுவோம். சீருன்னு சொல்லாமல் மாப்பிள்ளை பலகாரம்னு சொல்கிறது. 7 சுற்று, 9 சுற்று அப்படி கொடுப்போம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த தடவை அது பார்த்துருக்கோம். நிறைய நீங்கள் தீபாவளிக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு ரொம்ப யோசிச்சுட்ருப்பீங்க. நாங்கள் வந்து இதை ரெசிபி கொடுக்குறோம், கைமுறுக்கோட ரெசிபி. அதையும் பார்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள். நல்ல விஷயம். மாப்பிள்ளை முறுக்குன்னு சொல்லுவாங்க அது. ஆமாம். அது என்ன காரணம்? மாப்பிள்ளை பலகாரம்னு சொல்கிறது என்ன காரணம் அது? ஏன்னா கல்யாணத்தும் போது மாப்பிள்ளைக்காக பண்ணி கொடுக்குறது. ஓகே. அது வந்து தீபாவளி டைமில் பண்ணுவாங்களா? தீபாவளி டைம்லேயும் செஞ்சு கொடுப்போம். கல்யாணத்தும் போது, கல்யாண டைம்ல மெயினாக கல்யாணத்தும் போது, கல்யாணத்துக்காக நாங்கள் கொடுக்குற சீரு. ஓகே. வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்புகிறோம்ல, அனுப்பும்போது இந்த கைமுறுக்கு வந்து உடையாமல் இருக்கும். தேங்குழல்லாம் கொஞ்சம் உடஞ்சிரும், இது உடையாமல் இருக்கும். ஆமாம், நாங்கள் வந்து ஒரு 15-20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட வந்து வயசில் மூத்தவங்க, பெரியவங்க, லெஷராக ஃப்ரீயாக இருக்கிறவங்க, அவங்க தான் வந்து எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. லேடிஸ் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ஃபேமிலியாக இருந்து பண்ணிட்டுருக்கோம். ஆமாம், நல்ல விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபிகள் பண்ணும்போது இந்த நுணுக்கங்கள் என்னென்ன, அதில் என்ன மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயம் நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். போகலாம் வாங்கச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. இந்த கைமுறுக்கு எப்படி ரெடி பண்ணுறது? வணக்கம். இப்போ இது கைமுறுக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பச்சரிசி, உளுந்து, நெய், இந்த 3 தான். உளுந்தை வறுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும், பவுட்ரு பண்ணிக்கணும். வறுக்கிறத நல்லா பொன்னிறமாக வறுத்துடணும். பொன்னிறமாக வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். பச்சரிசியை ஊற வச்சு ஈரரிசியாக, அந்த தண்ணி படாமல் கையில் ஈரம் இல்லாமல் நல்லா உணர்த்திட்டு ஈரமாக அரைச்சி கொண்டாந்து வச்சுக்கணும். ஓகே. 1.5 கிலோ அரிசி எடுத்து அரைச்சோன்னா அதுக்கு வந்து 3 டம்ளர் மாவு.
1/2 கிலோ உளுந்து சரி ஓகே. அதை பவுடர் பண்ணி வச்சுருப்போம். அந்த 1/2 கிலோ உளுந்துக்கு பவுட்ரு பண்ணதை பார்த்தா 3 டம்ளர் வரும். ஓகே. மாவு 3 ஆளாக்கு வரும். அதை அப்படியே இந்த 1.5 விளக்கு மாவு 1.5 விளக்கு பச்சரிசி போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு தண்ணியை கரைச்சி தண்ணி வச்சுருப்போம்ல, அதை ஊற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சதுக்கு பக்கம் வரும்போது கொஞ்சம் நெய் காய வச்சு அதில் ஊற்றிக்கணும். சரி ஓகே. நெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஆமாம். ஓகே. இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாமா? பண்ணலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி இப்போது எனக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டை உன்னோட சொல்லிடுங்களா? ஓகே. பச்சரிசி வந்து 1.5 விளக்கு, உளுந்தம்பருப்பு 1/2 விளக்கு, உப்பு வந்து நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன், ஆயில் வந்து இதுக்கு 1 லிட்டர் ஆயில் வேணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? உளுந்து வறுக்கணும். ஓகே. பருப்பு வந்து இப்போ நமக்கு 1/2 கிலோ பருப்பு தான் தேவை. ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தா போதும். ஓகே. நிறைய போட்டு வறுத்தோன்னா நமக்கு அது ஒரே மாதிரி வறுக்க முடியாது. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு வறுக்கிற பக்குவம் என்ன? நல்ல பொன் நிறமாக இருக்கணும். ஓகே. ரொம்ப வெள்ளையாகவும் எடுத்துடக்கூடாது, ரொம்ப கருப்பாகவும் போயிடக்கூடாது. ஓகே. ஒரு மாதிரி சிவப்பு கலராக வரும், அப்போ எடுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேம் வறுத்து இது எப்போ வேணாலும் வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். எப்போ வச்சுக்கலாம்? தேவை என்னைக்கு மட்டும் கிடையாது. ஓகே. எப்போ வேணாலும் நமக்கு டைம் கிடைக்கிறப்ப வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இந்த அரிசி மாவு வந்து பண்ணும்போது மட்டும்தான் அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. இந்த ஈரத்தோடு தான் பண்ணணும். ஓகே. ஓகே. அந்த மாவு ஈரமாக இருக்கும்ல, அதில் தான் இந்த உளுந்த மாவு போட்டு பண்ணணும். இப்போது அந்த அரிசியை நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு அரிசி ஊற வைக்கிறோம். ஓகே. நல்லா ஒரு 1 ஹவர் ஊறணும். 1 ஹவர் ஊறின பிறகு நல்லா களைஞ்சிட்டு துணியில் போட்டு உணர்த்திடுறோம். நல்லா உணர்த்தினதுக்கப்புறம் மிஷினில் கொண்டு போய் நைஸாக அரைச்சிட்டு வந்துடும். நைஸாக அரைக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மாவு தான் இது. ஆமாம். ஓகே. அந்த கையில் எடுக்கும்போது அந்த ஈரத்தன்மை தெரியும். ஈரத்தன்மை இருக்கும். ஓகே. நைஸாகவும் இருக்கணும் மாவு. ஓகே. எப்படி அதிரசத்துக்கு அரைக்கிறோமோ அதே மாதிரி. அதிரசத்துக்கு கொஞ்சம் பெருன்னு இருக்கணும்னு சொன்னோம், இதுக்கு நல்லா நைஸாக இருக்கு. ஓகே. இப்போ இந்த உளுத்தம் பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் இந்த கீழே சிவக்காது. ஓகே. நல்லா வறுக்கிறதுக்கும் நல்லா இந்த மாதிரி பக்கத்தில் வறுக்கணும். இப்போ வறுத்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இந்த மாதிரி கலரில் எடுத்துக்கிட்டோன்னா ஓகே. இந்த மாதிரி கலர் இருக்கு. கரெக்டான கலர். ஆமாம். அடுப்போட ஃப்ளேமு லோ ஃப்ளேமு. இப்போ அடுப்பும் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம ஆஃப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கலர் லைட் ப்ரௌன் கலர் இருக்குது. ஓகே. இப்போ மாற்றிடலாமா இதை? ஓகே. ஓகே. இந்த உளுத்தம் பருப்பு நம்ம வறுத்தாச்சு. வறுத்து இந்த தட்டில் மாற்றி வச்சுருக்கோம். எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது. ஆமாம். அது ரொம்ப முக்கியம் வறுக்கிற பக்கம். ஆமாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம், இன்னும் கூட குறைச்சி போட்டு வறுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஓகே. இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த உளுத்தம்பருப்பு வந்து உன்னோட அந்த கருப்பு கலர் எதுவுமே இல்லை, அந்த கொஞ்சம் தீஞ்சு போன மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக ஈவனாக வளர்த்துருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணுவீங்க வீட்டில்? ஆமாம். அதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? இந்த மாதிரி மாவு அது பர்டிகுலராக வந்து அதிரச மாவாக இருக்கலாம், முறுக்கோட மாவு, ஏர் டைட் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கதில்ல, டைட்டாக இருக்கணும் மூடி. ஓகே. டைட்டாக இருக்க மூடியில் போட்டு வச்சுக்குவோம். ஓகே. அப்போ எல்லாம் வந்து டின்னு மாதிரி வச்சுருப்பாங்க, சொருகு மூடி மாதிரி. டின்னுனா வெளியில் மூடி இல்லாமல் உள்ளுக்குள்ளே மூடுற மாதிரி. ஓகே. அதான் இப்போ ஏர் டைட் பாக்ஸுங்கிறாங்க. அது மாதிரி உள்ளதில் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க, அப்புறம் கிச்சன் ஸ்டோர் ரூமில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அப்புறம் கிச்சனில் இருக்கிற கொஞ்சம் வச்சுருப்பாங்க. மூணு இடத்துல வச்சுருந்தா தான் அந்த வண்டு வராமல் இருக்கும். ஓகே. தேவையானது சாம்பார் பொடி தான் அவ்வளோ பெரிய டப்பா தான் நமக்கு தேவை. டெய்லி யூஸ் அன்றாட யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டப்பா. அதுக்கப்புறம் இந்த டப்பாவுக்கு மாற்றுறதுக்கு ஒரு கிலோ 2 கிலோ கொள்கிற மாதிரி ஒரு டப்பா. அதுக்கு மேலே உள்ள அந்த 2 கிலோவுக்கு உள்ளேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு 5 கிலோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு டப்பா. வீணாகாமல் இருக்கிறதுக்கு 3 இடத்துல மாற்றி 3 இடத்துல வச்சுருக்கோம். ஓகே, நல்ல விஷயம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து வந்து இந்த பவுடர் இதை அரைச்சிட்டு வரோம். ஓகே. அரைச்சிட்டு வந்து பவுடர் வச்சுருக்கோம். ஓகே. அந்த பவுடரை பார்க்கலாம். இந்த பவுடரும் அரைச்சி வச்சுருக்காங்க, உளுத்தம்பருப்பு மாவும் அரைச்சி வச்சுருக்காங்க. இது எங்கே அரைப்பீங்க? மிஷினில் தான் அரைக்கணும். மிக்சியில் அரைக்க முடியாது. மிக்சியில் அரைச்சோம்னா இவ்வளோ நைஸ் வராது. ஓகே. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மாவு மிஷினில் தான் அரைக்கணும். ஓகே. மாவு மிஷின்லேயுமே நம்ம முறுக்கு மாவு கரைக்கிற மிஷின் அப்படின்னு சொல்லி போட்டு தரச்சுன்னா போட்டு தருவாங்க. கோதுமை அரைக்கிறதெல்லாம் போட்டோன்னா முறுக்கு செவந்துடும். ஓகே. அதனால கரெக்டாக முறுக்கு மாவு அரைக்கிற மிஷினில் போட்டுத்தாங்க. ஓ, இது வர ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. ஆமாம். இல்லை கலர் மாறும். இல்லைன்னா அவங்க வாட்டு போட்டுருவாங்க, எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த மிஷினில் போடுவாங்க. கோதுமை போட்டிருந்தாங்கன்னா நமக்கு மாவு கேட்டு போயிடும். ஓகே. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சலாமா? ஓகே. இந்த அரிசி மாவை அளந்து போட போகிறீங்க. உங்களுக்கு ஆளாக வேணும்ல? ஆமாம். ஓகே. ஸோ எத்தனை அளவுக்கு போடுறது மாதிரி? 4.
சரி ஓகே 4 4 போட்டோன்னா 2 இலக்கு அரிசியோட அளவு தான் 4 இலக்கு மாவு. அப்படியே ஓகே 4 ஆளாக்கு ஈர மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 3/4 ஆளாக்கு உளுந்து மாவு போட்டால் போதும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 1.5 கிலோ அரிசிக்கு வந்து பச்சை அரிசிக்கு வந்து 1/2 கிலோ உளுந்து. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி முடிச்ச பிறகு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். ஆமாம். ஆனால் அந்த உளுந்த மாவுனவே வாசனை. ஆமாம், அந்த வறுத்துருக்கோம்ல, நல்லா வறுத்ததோட வாசனை போதும். அது இது ரெண்டும் இப்படி மிக்ஸ் பண்ணிடுறோம். சரி ஓகே. உளுந்த மாவு போட்டுட்டு பச்சரிசி மாவோட இப்படி மிக்ஸ் பண்ணிடணும். சரி ஓகே. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு தண்ணியை கரைச்சி இதில் ஊற்றிக்கணும். ஓகே. உப்பு வந்து தேவையான அளவு போட்டால் போதும். எவ்வளோ போடுவோம் உப்பு? அவ்வளோ குறைச்சி போட்டோம். போதுமா? போதும். இன்னும் கொஞ்சம் இன்னும் போடுவா? இல்லை போதும் போதும். ஓகே. இதை போட்டு இதில் தண்ணி போட்டுக்கிறோம். தண்ணி நல்லா கரைச்சிக்கிறோம். உப்பை கரைச்சிட்டு நம்ம வேண்டிய அளவு மட்டும் ஊற்றிக்கிட்டா போதும். சரி ஓகே. இதே சால்ட் யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக போடலாம். இல்லை, அதுவுமே எப்படி தண்ணி ஊற்றி தானே பேசியணும். ஓகே. தண்ணியில் கரைச்சிட்டு போடுறது நல்லாயிருக்கும். நல்லது. மிக்ஸ் ஆயிடும். ஈவனாக மிக்ஸ் ஆயிடும். உப்பு அங்கே நிற்காது. சரி ஓகே. இப்போ கரைச்சாச்சு. சரி ஓகே. இப்போ நம்ம அதில் தண்ணியை ஊற்றி பேசைய போகிறோம். சரி ஓகே. ஓகே, தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ரெகுலராக முறுக்கு வீட்டில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதுமா? இல்லை இந்த மாவு கொஞ்சம் எலசாக இருக்கணும், கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அப்படியே இருக்கா? இல்லை, முறுக்கு மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் அதை விட திக்காக இருக்கணும். திக்காக இருக்கணும். ஆமாம். ஓகே. அதில் லூஸாக இருக்கக்கூடாது. சுத்தணும்ல. முறுக்கு மாவுனா நம்ம கட்டையில் வச்சு சுற்றுறோம். அதனால கட்டையில் வச்சு அமுக்கும் போது அது இறங்கிடும், போல போலன்னு வந்துடும். இது கையில் சுற்றும் போது நமக்கு கையில் நின்று கரெக்டாக மாவு இறங்கணும். நம்ம கையிலேருந்து இறங்குறது தான் பிடிக்கிறதுக்கு வசதியாக. இன்னொன்று அந்த கெட்டித்தன்மை இருந்தால் சுத்த முடியும். சரி ஓகே. அப்படி ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு, காஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு நம்ம திரும்ப இது பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலாம். ஆமாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றணும். அப்படியே? எதுக்காக அப்படி சூடு பண்ணி ஊற்றணும்? சூடு பண்ணி ஊற்றினா இந்த மாதிரி அதில் கட்டியாக இல்லாமல் இருக்கணும். இந்த நெய் வந்து இது எப்படி குருணையாக தானே இருக்கும். அந்த குருணையாக இருந்து ஒவ்வொரு இடத்துல நிற்கக்கூடாது. ஸோ அதனால் அதை காய வச்சு ஊற்றிட்டோம்னா சூடு பண்ணி ஊற்றணும். ஓகே. சூடு பண்ணாமா? இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிட்டோம். நெய்யை சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கணும். ஓகே. இந்த கடையில் வச்சுருவா? ஓகே. இங்கே சும்மா 1 ஸ்பூன் போட்டால் கூட போட்டால் போதுமா? கொஞ்சம் கூட இருக்கலாம், நம்ம வேணால் குறைச்சி ஊற்றிக்கலாம். ஓகே. இப்போதுமா? போதும். ஓகே. ஸோ அந்த நெய் வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகுறது. ஆமாம், மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் சூடு பண்ணுறோம். சரி, போதுமா? அது போதும்ல? அடுப்பு ரொம்ப சூடும் வேண்டாம். ஆமாம். ஊற்றவா? மாவுலேயே ஊற்றிட வேண்டாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. கைமுறுக்கு சுற்றுற பக்கம் நாங்கள் சுற்றுவோம். எங்ககிட்ட இன்னும் வந்து கொஞ்சம் வயசானவங்க லேடிஸ் தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அது ஒரு பாட்டி 95 வயசு இருக்காங்க. ஆமாம், அவங்க வந்து அதிரசம் பண்ணாங்க. அவங்க கைமுறுக்கு சுற்றுவாங்க. ஓகே. அவங்களே கூப்பிடலாமா? அவங்களே கூப்பிடலாம். ஏன்னா பாட்டிமா வந்து லாஸ்ட் டைம் வந்து இங்கே கூட இருந்து அதிரசம் போடும்போது கூப்பிட்டாங்க. ஐயோ எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கூப்பிடுறீங்களா? கூப்பிட்றேன். சரி ஓகே. வரட்டும் பாட்டிமா வரட்டும். அவங்களும் நம்ம கூட சேர்ந்து அந்த முறுக்கு எப்படி சுற்றுறான்னு சொல்லி பார்க்கலாம். அவங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நல்ல விஷயம். அதுக்கு அந்த மாவு காட்டுங்களேன், என்ன மாதிரி கெட்டி தரணும். ஓகே. நல்லா டைட்டாக கெட்டியாக இருக்குது. அதாவது அந்த மாவு எடுத்திங்கன்னா இப்படி சுற்றுறதுக்கு வந்து முறுக்கி சுற்றுறதுக்கு வந்து இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும், ஸ்மூத்தாக. ஆமாம். எனக்கு வராது. எங்கள் வீட்டில் தான் ஜூலி தான் சுற்றுவாங்க. நான் சுற்றுவேன், பட் அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக கையில் அவங்களுக்கு கையில் வச்சுக்கிறதுக்கு நெய் கப்பு வேணும். ஓகே. கூப்பிடலாமா பாட்டிமாவை? ஓகேண்ணா. பாட்டிமா தீபாவளி நேரனால வேலை நடந்துக்கிட்டே இருக்குல்ல. ஓகே. பார்த்து மெதுவாக. இப்போ இந்த முறுக்கு சுற்ற போகிறோம். மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டோம். முறுக்கு சுற்ற போகிறோம். நாங்களும் சுற்றுவோம். இந்த பெரியவங்க வயசானவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் இப்போ இந்த பாட்டி மாவும் சுற்றுவாங்க. அவங்களும் சுற்றி பார்ப்பாங்க. பார்க்கலாம்.
பாட்டிமா வணக்கம். வணக்கம். என் பேர் சரஸ்வதி. உங்கள் வயசு? வயசு 96 வயசு ஆகுது. ஆமாம். பாட்டி எப்படி இருக்காங்க? எங்ககிட்ட வந்து ஒரு 15-18 வருஷம் ஆச்சு பாட்டி வந்து. சும்மா ஒரு ஹெல்ப்புக்காக வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு அதே பிடிச்சிருச்சு. முறுக்கு முன்னாடி சுத்த தெரியும் அவங்களுக்கு, பிடிச்சிருச்சு. வந்து எங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறதில்ல, இங்கே வந்துடுவாங்க. காலையில் வந்துட்டு ஈவினிங் தான் போவாங்க. அப்படியா? பாட்டிமா நான் நல்லா முறுக்கு சுற்றுவேன். உங்கள் வீட்டில் வந்து காலையில் வந்து எல்லாம் இருந்து முறுக்கெல்லாம் சுற்றி இருந்து சாயங்காலமாக வீட்டுக்கு போவேன். அதை பண்ணி எல்லாம் செய்வேன். பிடிக்குமா? பிடிக்கும். எல்லா வேலையும் பார்த்து எல்லா வேலையும் பார்ப்பேன். பெரிய பிளஸிங். எங்கள் வீட்டில் போவாண்டான்னு சொன்னாலும் நான் வந்துடுவேன். வந்து இங்கே இருந்தால் தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். உங்களுக்கு இந்த முறுக்கெல்லாம் வந்து யார் சொல்லி கொடுத்தா? எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. நான் பொதுவாக எல்லாத்தையும் கேட்பேன். போகிற இடத்துல உங்களுக்கு யாருக்கு அந்த ரெசிபி சொல்லுவேன், எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. அம்மா சொல்லி கொடுத்ததா மாமியார் சொல்லி கொடுத்தா? மாமியார் தான் முறுக்கு சுற்றி வியாபாரம் பண்ணாங்க. அது ஓ அப்படியா? சரி, ஓகே ஓகே. சரி, நீங்கள் எத்தனை வருஷமா செய்றீங்க? நாங்கள் ஒரு 15-20 வருஷமா செய்யறோம். சரி, நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஓகே, இப்போ எங்களுக்கு எப்படி சுற்றணும்னு சொல்லி தரீங்களா? சொல்லித்தரேன். எப்படி சுற்றுங்க பார்ப்போம். முறுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. வேற என்ன பண்ணுவீங்க? வேற எல்லாம் தேங்காய் நறுக்குவாங்க, அதிரசம் தட்டுவாங்க, அந்த மணவளாம்ங்கிறதுக்கெல்லாம் தேங்காய் தருவாங்க, சீப் சீடைக்கு ஓட்டி கொடுப்பாங்க. எல்லாமே யாரும் ஆள் இல்லைன்னா அடுப்பில் கூட வச்சு எடுத்துருவாங்க. அப்படியா? வேக வச்சு எடுத்துருவாங்க, சுட்டு எடுத்துருவாங்க. பெரிய விஷயம். எல்லாம் அடுப்பில் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி எடுத்துருவோம். ஓகே. எப்படி சுற்றிட்டே இருக்கீங்களா வேகமா? ஆமாம். ஒரு நாள் எத்தனை முறை சுற்றுவீங்க? அது நிறையா சுற்றுவோம். சும்மா சொல்லுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 1000-2000 முறை சுற்றுவீங்களா கேட்குறேன். இல்லை, ஒரு 500 10 படி சுற்றுவாங்க. 10 படி சுற்றுவாங்க. சரி, ஓகே. அது வேக வேகமாக சுற்றுலாம் பாருங்களேன். அந்த 5000 முறுக்கெல்லாம் இவங்க தான் ஃபஸ்ட்டு. அப்படியா? ஹெட்டு இவங்க தான், அதுக்கப்புறம் தான் கீழே மற்றவங்கலாம். அப்படியா? சரி சரி சரி. நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக சுற்றலாம்? எத்தனை சுற்றுவீங்க? 11 சுற்று வரைக்கும் சுற்றுவோம். 11 சுற்று வரைக்கும். ஓகே. இப்போ உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள், இப்போ இந்த முறுக்கெலாம் பண்ணுறாங்கல்ல, பர்டிகுலராக வந்து இந்த பச்சை அரைக்கும் போது என்ன கவனமாக இருக்கணும்? இந்த முறுக்கு தான் கவனமாக பார்த்து செய்யணும். இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறது இருக்கணுமா? உளுந்து மாவு போட்டு பிணைஞ்சிக்கணும். நெய் போட்டு பிணைஞ்சு சுத்தணும். ஓகே. சரி, இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க? எங்கள் வீட்டில் எல்லாம் செய்யணும். தீபாவளி பலகாரம் பண்ணுறீங்களா? தீபாவளி இங்கே பண்ணுறதே போதும் சொல்கிறீங்களா? அப்பா சுற்றிட்டான்ல, அது காமிங்க. அந்த மடிப்பு பாருங்க எப்படி இருக்கு. அந்த மடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கும். இன்னும் நீங்கள் 7 சுற்றுங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கனம் வரும் முறுக்கு. ஓகே. அப்படி இந்த பிரி இருக்குல்ல, அது ஒவ்வொரு 5 சுற்றுக்கு ஒரு சைஸ் இருக்கும், 7 சுற்றுக்கு ஒரு சைஸ் இருப்பாங்க, 9 சுற்றுக்கு ஒரு சைஸ். நல்ல விஷயம். பெரிய பெரிய தட்டாக இருக்கும். பெரிய தட்டாக இருக்கும். தட்டை அந்த பிரியும் கனமாக வரும். ஸோ அந்த சுத்தலும் பெருசாக இருக்கும். ஓகே, இருக்க பெருசாக ஓகே. சுத்தல் இப்போ அப்படியே ஃப்ரை பண்ணலாமா? இப்போ நம்ம என்ன ஊற்றிருக்கோம்? இல்லை, தேங்காய் எண்ணெய். ஸோ ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணணுமா? பண்ணலாம். எண்ணெய் எந்த அளவுக்கு பக்கத்தில் சூடாகணும்? நல்லா சூடாகணும். நம்ம முறுக்கெல்லாம் போட்ட உடனே அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே. உண்மையாகவே இங்கே வந்து நீங்கள் பாட்டி கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், ஏன்னா அவங்களோட அனுபவங்களும் நம்ம ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இவ்வளோ வயசில் அவங்க வேலை பார்க்குறாங்கிறது எல்லா பிள்ளைங்களுக்கு இன்னைக்குள்ள தலைமுறைக்கு தெரியணும்ல. இது கரெக்டான விஷயம். எல்லாரும் வந்தாங்க என்கிட்ட கும்பிட்டு துணூறுலாம் வாங்கிட்டு தான் போவா. எல்லா நேரத்தில் யார் வந்தாலும் இவங்க ஆசீர்வாதம் பிளஸிங் வாங்கிக்குவாங்க. இல்லை, இப்போ இவங்க வேலை பார்க்குறாங்கிறது வந்து இவங்க ஆக்டிவாக இருக்கிறதுனால தான் இவங்களால ஆரோக்கியமாக இருக்க முடியுது. அதை எல்லா பிள்ளைங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். இந்த காலத்து பிள்ளைங்க நம்ம சும்மா சின்னதாக வந்து வீட்டில் உட்காந்துருந்தாலும் நம்ம சிந்தனைகள் வேற எங்கே போவோம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்டிவாக எதனா நம்ம பண்ணிட்டு இருந்தால் நம்ம வந்து தேவையில்லாத சிந்தனைகளுக்கு போக மாட்டோம். நம்ம வேலை உண்டு, நம்ம இடம் உண்டு போயிட்டே இருக்கலாம். நான் ஆரம்பிச்சதே இதனால தான். ஓகே, நல்ல விஷயம். சரி, இன்னைக்கு இருக்கவங்களுக்கு என்ன ஒரு சின்னதாக உங்கள் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சின்னா என்ன சொல்வீங்க? ஐயா, அப்படியெல்லாம் பண்ணணும்ப்பா, அப்படி செய்யணும், இந்த மாதிரிலாம் பண்ணாதீ அப்படின்னு ஒரு கோவப்படாதீங்க, ஒரு அனுசரணையாக இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பாருங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த முறுக்கு எல்லாத்தையும் நாங்கள் சுற்றி முடிச்ச பிறகு நம்ம பார்க்கலாம்.
முறுக்கு தட்டு வச்சு தட்டில் பிணைஞ்சு நல்லா அமைக்கி விட்டு சுற்றணும். அதான் நல்லா வரும். கொஞ்சம் இதாக சுற்றினோம்னா வலுவலுன்னு இதாக போயிடும். இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் சுற்றியாச்சு. ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஆமாம். ஓகே, இங்கே பாருங்கள், அந்த தட்டில் எல்லாத்தையும் வந்து அழகாக சுற்றி வச்சுருக்காங்க. இப்போ இதை ஒன்றா எடுத்து உள்ளே போட போகிறோம். ஓகே. தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம சுடும்போது நல்ல வாசனை கமகம்னு வருது. ஏன்னா அதில் தான் நல்லா இது கூட அது நல்லா இருக்கும். ஓகே. சாதா எண்ணெய். அப்படி இப்போ வீட்டில் எதுவுமே தட்டி இல்லை, அப்போ எப்படி சுற்றி போடுறது? பேப்பரில் சுற்றி தோசை நல்லா எடுத்து போடலாம். அப்போல்லாம் முன்னாடியெல்லாம் அப்படி தான் செஞ்சோம். எப்படி செஞ்சீங்க? பேப்பரில் சுற்றுவோம், அழகாக தோசை கரண்டியாக இருக்கும், அதை விட்டு எடுத்து போட்டுறது எண்ணெயில். இப்போ தான் கொஞ்சம் நாளாக இந்த இப்படி தட்டெல்லாம் போட்டுருக்கோம். சரி, ஓகே, சூப்பர். கொஞ்ச நாள் தான் போட்டால் அப்புறம் மறுபடியும் தட்டெல்லாம் எடுத்து எல்லாமே. ஓகே. பெரிய முறுக்கெல்லாம் தட்டில் தான் சுத்தம். தட்டில் தான் சுத்தம் பெரிய முறுக்கம். ஓகே. இது 6 வரிசையா? அது 5. ஓகே. சுட சுட முறுக்கு ரெடியாக இருக்குது. செட்னா ஸ்டைலில் பண்ணுற இந்த கை முறுக்கு இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இந்த அளவுக்கு பக்குவமாக நிதானமாக வந்து நம்ம காட்சி சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைமில் பாட்டிமா கூட வந்திருக்காங்க. பாட்டிமா இந்த தீபாவளிக்கு வந்து ஆட்சி வந்து நமக்கு வந்து முறுக்கு அதிரசம் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் தீபாவளி டைமில் வந்து நீங்கள் என்ன மாதிரி பலகாரம்லாம் பண்ணுவீங்க? இது இல்லாமல் வடை, பணியாரம், பச்சி, ரவா உருண்டை. ரவா உருண்டை மாவு உருண்டை மாதிரி ரவையில் செய்வாங்க. சரி, ரவா உருண்டை. அதுவும் சீயம், ரவா உருண்டை, பணியாரம், வெள்ளை பணியாரம், கந்தரப்பம், அந்த மாதிரி இதெல்லாம் தீபாவளிக்கு. கந்தரப்பம் பண்ணுவீங்களா? ஆமாம். நல்ல விஷயம். இந்த முறுக்கு வேகும்போது நம்ம சுடும்போது திருப்பி வைக்கணும். முறுக்கை திருப்பி விட்டால் தான் 2 பக்கம் வேகும், கருகாமல் இருக்கும். ஓகே. கை முறுக்குன்னு சொல்லும்போது கையில் சுற்றுறது தான் வந்து அந்த கரெக்டாக வரும். ஆமாம். மிஷின்னா கூட இது மிஷின்லாம் வருது. மிஷின்லாம் இருந்தால் கூட இந்த கைப்பக்குவத்தில் இருக்க டேஸ்ட் அதில் இருக்காது. ஓகே. ஆச்சு, இந்த தீபாவளிக்கு வந்து இந்த கை முறுக்கு கையிலேயே சுற்றுறீங்களே, எத்தனை முறுக்கு பண்ணுவீங்க? இன்னும் தீபாவளி வர்றதுக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டு 10 நாள் இப்படியே பண்ணுறோம். இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் நாங்கள் ஒரு 5000 முறுக்கு பண்ணியிருக்கீங்க. எல்லாம் ஆர்டர் போயிட்டே இருக்கு. ஓகே. தீபாவளிக்காக நாங்கள் வந்து இது 10000 முறுக்கு வேணும். ஓகே. 5 சுத்து, 4 சுத்து, 9 எல்லாம் கலந்து இந்த 4 நாளைக்குள்ள நாங்கள் செய்யணும். சூப்பர். ஸோ பிஸியாகவே இருக்கும் இந்த நாளுமே. வெந்துருச்சு அது நாங்கள் தட்டுனாங்க. இப்போ முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. சுடு சாப்பிட போகிறோம். இந்த சத்தம் பூரா அடங்கிடுச்சு. அந்த சலசலப்பு தன்மை கம்மியாக கொஞ்சோண்டு தூங்கி. ஓகே. ரெடி ஆயிடுச்சுல? ஓகே, போடுங்க. இந்தாங்க, கரெக்டான கலர். முறுக்கு கலர் மாறக்கூடாதா? ஆமாம், இந்த மாதிரி தான் இருக்கணும்.
இந்த கலரில் இருக்கணும். எல்லாம் எடுத்துடலாம். ஓகே. கொஞ்சம் அதிகமாக வேக விட்டா என்ன பிரச்சனை வரும்? கொஞ்சம் செவந்துடும். கருண வாசம் சாப்பிட்றப்ப டேஸ்ட் மாறிடும்ல. ஓகே. ரொம்ப செவந்துருச்சுன்னா அதோட டேஸ்ட் தன்மை மாறிடும், நல்லா இருக்காது. சரி, ஓகே. அவ்வளோதான், முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மற்ற முறுக்குலாம் ரெடி பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணுங்கள். நான் அப்படியே ஒரு 2 முறுக்கு சாப்பிட்டு பார்க்குறேன். நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறேன். சூடாக இருக்குது. இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்குது. அப்பா நல்ல முறுமுன்னு இருக்குது. சுடு சுடுன்னு இருக்குது. அப்பா அது சூப்பர். நல்லா முறுமுன்னு இருக்குது. இந்த முறுக்கு நம்ம எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம்? இது வந்து ஒரு 20 நாள் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெயில் போட்டால் 1 மாதம் நல்லா இருக்கும். ரீஃபைண்ட் ஆயில்னா 20 நாள். ஓகே. இப்போ நம்மக்கிட்ட கேட்குறவங்க வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணி தருவீங்களா இல்லை ரீஃபைண்ட் ஆயில் பண்ணி தருவீங்களா? நாங்கள் வந்து நார்மலாக பண்ணிக்கிட்டு இருப்போம் தேங்காய் எண்ணெயில். அவங்க எந்த ஆயில் கேட்குறாங்களோ அதில் மாற்றி பண்ணி தரலாம். ஓகே. நல்ல முறுமுறுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதுனால நல்லா வாசனை கமகமாக இருக்குது. இன்கேஸ் வேறு யாராவது தேங்காய் எண்ணெய் வேண்டாம், நார்மல் ஆயில்னால் பண்ணி கொடுப்போம். ஓகே. இது கடலை எண்ணெய் பண்ணுவீங்களா? கடலை எண்ணெயில் பண்ணுறது. ரீஃபைண்ட் ஆயில் தேங்காய் நல்லா இருக்காதுன்னு பண்ண மாட்டோம். ஓகே. 2 தான். ஓகே. 2 ஆயில் தான். ஸோ அதனால் இந்த 2 எண்ணெய் பண்ணி தருவீங்க. உங்கள் நம்பர் தரீங்களா? தரேன், சொல்லுங்கள். நாங்கள் வந்து அற்புதா ஸ்நாக்ஸுங்கிற பேரில் இது ஒரு 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா பலகாரம், செட்டிநாடு பலகாரம், தேன்குழல், இந்த கைமுறுக்கு, சீப்பு சீடை, இந்த பொடி சீடை, வாழைப்பழ சீடை, ரிப்பன் பக்கோடா, பட்டர் முறுக்கு, அப்புறம் பிரண்டை முறுக்குன்னு சொல்லுவோம். ஆனால் பிரண்டைங்கிறது பிரண்டை சேர்க்க மாட்டோம், அச்சு, பிரண்டை அச்சு எல்லாமே இருக்குது எங்ககிட்ட. என்னோட நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு செய்முறையில் எது வேணாலும் கேட்டுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாக வேணாலும் கேட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள். இதே பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக எங்களுக்கு வந்த மாதிரியே உங்களுக்கும் வரும். அதுக்கு மேலே தேவைப்பட்டாலும் எங்ககிட்ட சொல்லலாம். கல்யாண ஆர்டரும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். 9487536839 காரைக்குடியில் முத்துப்பட்டினம்ங்கிற ஏரியாவில் இருந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் லேடிஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கைப்பக்கம் வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்கு நீங்கள் பண்ணிட்டு வராங்க. ரைட்டுங்களா? கரெக்ட். ஸோ அதான் பாட்டிலும் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஸோ அந்த கைப்பக்கம் மாறக்கூடாது. ரொம்ப நன்றிங்க ஆச்சி, ரொம்ப நன்றி. நன்றி பாட்டிமா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேருக்கும். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறாங்க. பாட்டிமா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்கள் கூட சேர்ந்து எங்களுக்கு முறுக்கு சுற்றுறது, இந்த முறுக்கு ஃப்ரை பண்ணவும் கூட உட்காந்து பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப வந்து எடுத்ததே அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அப்பா, எனக்கு பெரிய சந்தோஷம். அதுக்கு மேலே பாட்டிக்கு சந்தோஷம். நல்ல விஷயம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபிஸ் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சீ பாய்.